அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நம்பிக்கையான தொழிலாளி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் கயிற்றை எடுத்துக்கொண்டு விறகு வெட்டி அதை தம் முதுகில் சுமந்து சம்பாதிப்பது ஒருவரிடம் வந்து யாசிப்பதை விட சிறந்ததாகும். என் உயிர் எவருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அவர் யாசித்தால் யாசிப்பவருக்கு கொடுக்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1470 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனது சம்பாத்தியத்துக்கான வழிகளில் அறிவால் சம்பாதிக்கும் சேவை, பணத்தால் சம்பாதிக்கும் வியாபாரம், உடல் உழைப்பால் சம்பாதிக்கும் தொழில். இதில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு பொதுவாக தாழ்ந்ததாக கருதப்பட்டது. உடல் உழைப்பு செய்வோர் மலிவானவராக நடத்தப்பட்டனர். உண்மையில் சம்பாத்தியத்திற்கான வழிகளில் உடல் உழைப்பு தான் உன்னதமானது. சேகவன், வியாபாரி, தொழிலாளி ஆகிய பிரிவில் தொழிலாளிதான் உன்னதமானவர் என்று அறியப்பட்டிருக்கிறது. அவரது உழைப்பு இல்லாவிட்டால் நாம் உண்ண முடியாது, உடுத்த முடியாது, பாதுகாப்பாக இருக்க முடியாது. பணமும் அறிவும் இல்லாமலே கூட உழைப்பாளி தனது திறமையால் வாழ்ந்துவிட முடியும். மற்ற இருவருக்கும் அப்படி வாழ்வதென்பது சாத்தியமில்லை. அல்லாஹ் இந்த உலகில் வைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள், அவைகளுடைய அடையாளங்களை தொழிலாளியே வெளிப்படுத்துகிறார். வேதமறை குர்ஆன் வெளிப்படுத்தும் ஒரு நல்ல தொழிலாளிக்கான 2 இயல்புகள். தொழிலாளி தனது தொழிலில் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். அவரிடம் தொழிலை ஒப்படைத்திருக்கக்கூடிய நபருக்கு நம்பிக்கைக்கு மாற்றம் செய்துவிடக்கூடாது. பொருட்களை வீணடிப்பது, தரக்குறைவான பொருட்களை பயன்படுத்துவது, முழுமையாக வேலை செய்யாமல் அரைகுறையாக அல்லது அரை மனதுடன் வேலை செய்வது அனைத்தும் விசுவாசத்தின் குறைபாட்டின் அடையாளங்களாகும். வேதமறை குர்ஆன் இத்தகைய விசுவாச குறைபாட்டை வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிராமத்தில் இருந்து காய்கறி கொண்டு வந்து ஒரு நபித்தோழர் கொடுப்பார். ஒரு நாள் சந்தையில் அவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். பின்னாலிருந்து அவரை அணுகிய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தெரியாமல் அவரது முதுகை தன் நெஞ்சோடு சேர்த்து தூக்கி, இவரை வாங்குபவர் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதரின் நெஞ்சோடு தன் முதுகை இறுக அணைத்து கொண்ட அந்த சஹாபி சிறிது நேரத்திற்கு பின்பாக, நான் சாமானியன், என்னை யார் விலை கொடுத்து வாங்குவார் என்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழிலாளி அவருக்கு உண்டான மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு முறை உழைத்து தழும்பேறிய
ஒரு தொழிலாளியின் கையை தடவிய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழிலையும் தொழிலாளரையும் மலிவாக கருத முடியாத ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். தொழிலாளியின் சம்பாத்தியத்தை இஸ்லாம் பாராட்டுகிறது. பிறருக்கு நன்மை செய்ய நாடி தொழில் செய்பவரை பாராட்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தொழிலாளியிடத்திலே விசுவாசம் நிறைந்திருக்க வேண்டும், திறமையுள்ளவராக இருக்க வேண்டும். இப்படி அவர் நடந்து கொள்கின்ற போது அவருடைய அந்த நிலைப்பாடு இஸ்லாம் அங்கீகரிக்கப்பட்ட நிலைப்பாடாக ஆகிவிடுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.